வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலை கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட சேனலை உருவாக்குனதோட நோக்கமே என்ன அப்படின்னா, நம்மள மாதிரி ரீட்டைல் பீப்புள், அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து கிராமத்துலேருந்து வர மக்களுக்கு பங்குச்சந்தையில் நடக்கிற விஷயத்தை அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் உருவாக்கப்பட்டது நம்மளோட சேனல். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செபி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்களை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும், ரீட்டைல் பீப்புள்ஸ் நிறைய பேர் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 93% மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா பங்குச்சந்தையில் லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலராக வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு புரியுது, நிறைய பேருக்கு புரியாமையும் இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிய நண்பர்களே. இதில் முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 93% மக்கள் இன்றைக்கி லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் அது உண்மை தான், அதுதான் டேட்டாவும் சொல்லுது. அந்த 93% மக்கள் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பங்குச்சந்தையை பற்றின எந்த விஷயங்களுமே தெரியாது அவங்களுக்கு. ஒரு ஆனா அவனா கூட தெரியாதுன்ற மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, உங்கள் கையில் பணம் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு அந்த காரை ஓட்ட தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவீங்க, அப்போது அந்த காரை ஓட்டுவீங்களா? நம்ம தானே, என் பணம் தானே, நான் 10 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கிட்டேனே, நான் ஏறி உட்காந்து ஓட்ட போகிறேன் அப்படின்னு ஓட்டுவோமா? ஓட்ட மாட்டேன். ஏன்னா அங்கே உயிர் பயம் இருக்குது. ஸோ பொருள் சேதாரம் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம உயிரே போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால நாம் கார் ஓட்ட தெரியாமல் அந்த காரில் ஏறி உட்காந்து ஓட்டவே மாட்டோம். கண்டிப்பாக ஒன்று நாம் பழகிட்டு காரை ஓட்டுவோம், அப்படி இல்லைனா கார் ஓட்ட தெரிஞ்ச ஒரு ஆளை உட்கார வச்சு டிரைவராக வச்சுக்கிட்டு நம்ம அந்த காரை ஓட்டுவோம். ஆனால் பங்குச்சந்தை அப்படி கிடையாது. என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எனக்கு பை பண்ண தெரியும், செல் பண்ண தெரியும். இது ரெண்டு தெரிஞ்சால் போதாதான் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிச்சிட முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேபிட்டலை கொண்டு இந்த மார்க்கெட்டில் போடுறது. ஸோ அப்போ லாஸ் பண்ணுறது. லாஸ் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த லாஸ் எடுக்க போகிறன்றது அடுத்த கட்ட பணத்தை எடுத்து மறுபடியும் போடுறது, மறுபடியும் லாஸ் பண்ணுறது. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு மணி ஃப்ளோ இருக்கோ, ஸோ அது கிரெடிட் கார்டாக இருக்கலாம், லோன்ஸாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸாக இருக்கலாம், இல்லை வீட்டில் சேர்த்து வச்சுட்டு இருக்கிற பணமாக இருக்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் விட்டதை பிடிக்க போகிறேன்னு எடுத்துகிட்டு விட்டுக்கிட்டே இருப்பாங்களே தவிர கடைசி வரைக்கும் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கி 93% பேர், அது ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லராகவே இருந்தாலும் சரி, இன்றைக்கி லாஸ் பண்ணிட்டு இருக்க மக்கள் யார் அப்படின்னா, பங்குச்சந்தையை பற்றின எந்த புரிதலும் இல்லாமல் எதையும் கற்றுக்காமல் ட்ரேட் பண்ணுற மக்கள் தான் இன்றைக்கி அந்த 93%க்குள்ளார இருக்காங்க. ஸோ பங்குச்சந்தைக்குள்ளார வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்கிட்டு வாங்க. யாராவது ஒரு ஆளை மென்டாராக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அவங்க சொல்கிற விஷயத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் பிகினிங் டயத்தில் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க யாருமே பெரிய கேபிட்டலில் கொண்டு வரவே கூடாது ஆரம்ப காலத்தில் அப்படிங்கிறத நம்ம நிறைய நம்மளோட யூடியூப் வீடியோஸில் போட்டிருக்கோம். புதுசாக வர நண்பர்கள் அந்த வீடியோவை எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த 93% மக்கள் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரீட்டைல் பீப்புள்ஸ் தான். ஸோ அந்த ரீட்டைல் பீப்புள்ஸ் பண்ணுற தப்பு இது தான். ஸோ அதனால் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக செபி சில ரூல்ஸ்களை சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு சாதகம், இது யாருக்கு பாதகம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசுவோம். எல்லாருமே தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, முக்கியமாக அவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் நமக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ஜினை ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஸோ நாம் யூஸ் பண்ணுற மார்ஜின், அதாவது நம்மளோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பையருக்கு ஃபஸ்ட்டு சினாரியோ சொல்லிடுறேன். ஆப்ஷன் பையர் பார்த்தீங்கன்னா ஒரு நிப்டி எடுத்துக்கோங்க, 25 குவான்டிட்டி தான் இன்றைக்கி ஒரு லாட் சைஸ். அப்போது ஒரு 100 ரூபாய் பிரீமியம் இருக்கிறத ஒரு ஆப்ஷன் பையர் இங்கே வாங்குறாரு அப்படின்னா, ஒரு லாட் வாங்குறதுக்கு 25 குவான்டிட்டிக்கு 2500 ரூபா பணம் இருந்தால் போதும், அவர் இப்போ வாங்க முடியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ்னால் எவ்வளோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, 50லேருந்து 60 குவான்டிட்டி வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நாம் இப்போ 50னே வச்சுப்போங்களேன். அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே நிப்டியை பொறுத்த வரைக்கும் 2500 ரூபா வச்சு ஒரு லாட் பை பண்ண நண்பர் இன்றைக்கி அதே ஒரு லாட்டை பை பண்ணுறதுக்கு இன்றைக்கி 5000 ரூபாய் வைக்கணும்.
ஓகேங்களா, 5000 ரூபாய் வைக்கணும். இது வந்து அமௌண்ட்டை ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் கேபிட்டல் வந்து 5000 ரூபாய் வேணுங்கிற மாதிரி அவங்க லாட் சைஸ் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது யாருக்கு சாதகம், இது யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கேபிட்டல் வச்சு ரன் பண்ணுறவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க எப்பயுமே ஒரு லாட்டை பை பண்ண போகிறது கிடையாது. பெரிய கேபிட்டல் வச்சு பண்ணுறவங்க அவங்க மல்டிபிள் ஆஃப் குவான்டிட்டி தான் பை பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணிவிடுவாங்க. இந்த ஒரு லாட் வச்சு ரன் பண்ணுறவங்க இந்த 2500 ரூபாய் இந்த 5000 ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இப்போ பண்ண முடியாது அப்படிங்கிறதான் நோக்கமே தவிர, ஆனால் நீ போடுற 5000 ரூபாய்க்கு எதாவது குவான்டிட்டி வருது, குவான்டிட்டி வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் தான். பட் லாட்டாக பார்க்கும்போது லாட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே ஆப்ஷன் செல்லருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். இன்றைக்கி ஒரு நிஃப்டியை ஒரு லாட் செல் பண்ணணும் அப்படின்னா 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி 50 குவான்டிட்டியாக மாற்றிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 லட்ச ரூபாய் வேணும். அப்போ இதுவும் அவங்களுக்கும் அதே சாதகம் தான். 4 லாட் செல் பண்ணி ட்ரேட் பண்ணுற நண்பர்கள் இன்றைக்கி 2 லாட் செல் பண்ணால் போதும். 4 லாட் செல் பண்ணுறாங்க அப்படின்னா 25 × 4 100 குவான்டிட்டி. ஸோ 2 லாட் இன்றைக்கி செல் பண்ண போகிறாங்க அப்படின்னா 50 ஏற்றிட்டாங்க அப்படின்னா 50 × 2 லாட்டு 100 குவான்டிட்டி. பட் குவான்டிட்டி வைஸ் அவங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். லாட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க குறைச்சி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பெரிய பிளேயரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சின்ன சின்ன ட்ரேடர்ஸுக்கு தான் வந்து ப்ராப்ளம் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த காலண்டர் ஸ்பிரிட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேவில் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த காலண்டர் ஸ்பிரிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி டேவில் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸு மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு உதாரணத்துக்கு 25,000 நீங்கள் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 25,000 கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிறதுல அதுவும் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகிறதுல செல் பண்ணிவிட்டு அதுவே அடுத்த வாரம் எக்ஸ்பைரியில் போய்ட்டு அதே 25,000 கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் பை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மார்ஜின் பாதியாக குறைஞ்சிடும். ஸோ அப்படி தான் அதுக்கு பேர் தான் வந்து காலண்டர் ஸ்பிரிட். அதை வீக்லிலையும் பண்ணலாம், மந்த்லிலையும் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன் செல்லிங்கோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை வந்து இனிமேல் கிடையாதுன்னா என்னென்னா நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த முடியும். ஸோ அந்த மார்ஜின் பெனிஃபிட்டை உங்களால் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து டெய்லி ஒரு எக்ஸ்பைரி இருக்குது இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மண்டே அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி, டியூஸ்டேனா பின் நிஃப்டி, வெனஸ்டே அப்படின்னா பேங்க் நிஃப்டி, தேர்ஸ்டே அப்படின்னா நிஃப்டி, ஃப்ரைடே அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா மண்டேவில் வந்து பேங்க் எக்ஸும் இருக்குது. ஸோ இப்படி டெய்லி ஒரு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் செல்லர் வந்து ஓரளவுக்கு பணம் பண்ணுறாங்க. ஆப்ஷன் செல்லருக்குமே வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த ஸ்பைக்கு விட்டு ரெண்டு பக்கமும் எஸ்எல் அடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பையருக்கு இதை விட ட்ரபிள் என்ன அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா நாளும் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டில் ரொம்ப வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்குது. ஒரு பிரீமியத்தை வாங்கிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்க அந்த பிரீமியம் கரைஞ்சி அவங்களுக்கு லாஸ் ஆகிடுது. அதுவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேவில் எண்ட் ஆஃப் தி டேவில் 0 ஆகிடுது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த வேலட்டாலிட்டியை குறைக்கணும், மார்க்கெட்டை ஸ்டெபிளைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு சர்க்குலர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சையும் ஒரு இண்டெக்ஸை மட்டும் நீங்கள் வீக்லி எக்ஸ்பைரியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 2 இண்டெக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று பேங்க் எக்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்செக்ஸு. அதுவே நம்ம என்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 இண்டெக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று மிட் கேப் நிஃப்டி, பின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வீக்லி எக்ஸ்பைரியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பார்வை என்ன அப்படின்னாக்கா நிஃப்டியை வந்து வீக்லி எக்ஸ்பைரியாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி F&Oக்குள்ளார வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே பேங்க் நிஃப்டி வந்து F&Oவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் அவங்க பேங்க் நிஃப்டியை வைப்பாங்களா இல்லை நிஃப்டியை வைப்பாங்களா அப்படின்னா நிஃப்டி வைக்கிறதுக்கான சாதகம் வந்து பார்த்தீங்கன்னா 70% இருக்குது. மீதி இருக்கிற 30% தான் பேங்க் நிஃப்டி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ரெண்டுதில் ஏதோ ஒன்று வீக்லி எக்ஸ்பைரி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்கிற இண்டெக்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் இருக்குது. அவங்க அந்த பிஎஸ்சியோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸை தான் நான் மோஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் சென்செக்ஸை கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே போல் 2 நாளுக்கு முன்னாடி வந்த ஒரு மணி கண்ட்ரோலில் போட்டிருந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்குள்ளாரே வரலை, பேங்க் எக்ஸ் ஆகட்டும் சென்செக்ஸ் ஆகட்டும் நாங்கள் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்குள்ளார வரலை அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. பட் இது எதுவுமே அதிகாரப்பூர்வமாக ஸோ சர்க்குலராக இன்னும் எந்த எக்ஸ்சேஞ்சையுமே கொடுக்கல. ஸோ நமக்கு தேவையான விஷயம் என்னென்னா ஒரு 3 விஷயம் வந்து இங்கே முக்கியமான விஷயம் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து எக்ஸ்பைரியை மாற்றுறாங்க, 2வது லாட் சைஸை மாற்றுறாங்க. லாட் சைஸை மாற்றுறதுனால நமக்கு வந்து மார்ஜின் வந்து அதிகமாக வரும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்ரிடே வந்து எல்லாரோட புரோக்கருமே வந்து நம்மளோட பொசிஷனை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் நம்மளுடைய லாஸ் வந்து நம்மளோட கேபிட்டல்லேருந்து 80% போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது, ஸோ லாஸ் போயிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது, இது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க. என்ன டைம் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுற விஷயம், அதாவது எக்ஸ்பைரி டேவில் வந்து 2% கேபிட்டலும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரீமியம் அதிகமாக கலெக்ட் பண்ணுற விஷயத்த எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும், ஸோ இந்த எக்ஸ்பைரியை வந்து மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 20 வந்து
மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த விஷயங்களை பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நண்பர்களே. இதில் நாம் யாருமே பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நாம் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் 30% தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி, மீதி இருக்கிற 70% லூசிங் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஆப்ஷன் செல்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70% வின்னிங் ப்ராபபிலிட்டி, மீதி இருக்கிற 30% தான் லூசிங் ப்ராபபிலிட்டி. எப்பயுமே மார்க்கெட்டில் பெரிய ப்ராஃபிட் பண்ணுற மக்கள் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் செல்லர் மட்டும்தான். ஆப்ஷன் செல்லர் நினச்சா மட்டும் தான் மார்க்கெட்டை மேலேயோ இல்லை கீழேயோ மூவ் பண்ண முடியுமே தவிர ஒரு ஆப்ஷன் பையரால் மார்க்கெட்டை மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அப்போ மார்க்கெட் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவ்வளோ சேஞ்சஸுமே இவங்க யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ரீட்டைல் பீப்புளை காப்பாற்றுறதுக்காக கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேரடியாக சொல்லணும் அப்படின்னாக்கா பெரிய ஆளுங்க மட்டும்தான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும், பெரிய ஆளுங்க மட்டும்தான் பணம் சம்பாதிக்கணும். ஏழை எளிய மக்கள், நம்மள மாதிரி நடுத்தர மக்கள் எப்பயுமே நம்ம ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் மாதிரி தான். ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்டதாகவே இருக்கணும், பணக்கார பீப்புள் பணக்காரனாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதாவோட இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்களை யாரையுமே பாதிக்காது. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாரும் யூஜ் கேபிட்டல் வச்சுட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் 5 லாட் வச்சு ரன் பண்ணவங்க இன்றைக்கி 2 லாட் 3 லாட் வச்சு ரன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி வைஸ் சேம் தான். ஸோ அதை விட இன்றைக்கி வாலட்டிலிட்டியே மார்க்கெட்டில் இல்லை அப்படிங்கிறப்போ ஈஸியாகவே அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு போயிடும். இங்கே ப்ராப்ளம் யாருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு தான். ஆப்ஷன் பை பண்ணீங்க அப்படின்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய அளவில் மூவ்மெண்ட் இருக்காது. ஆரம்ப காலத்தில் இந்த எக்ஸ்பைரிலாம் எவ்ரி டே ஒரு எக்ஸ்பைரிலாம் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இப்படி தான் இருந்தது. ஆரம்ப காலத்தில் நிறைய பேர் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் போட்டுருக்காங்க, 3 லட்சத்தை வச்சு 30 லட்சம் சம்பாதிச்சேன், 3 கோடி சம்பாதிச்செல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஆரம்ப காலத்தில் நடந்த ட்ரேடிங் எல்லாமே இப்படி தான். மார்க்கெட் ஒரு இடத்துல கேப் அப்பு கேப் டவுனும் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அப்படியே ஸ்மூத்தாக சைடு வேஸில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்பைக்லாம் வராது. ஒரே 5 மினிட்ஸ் கேண்டில் 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் மூவ் ஆகிறது, அப் ஆகுது, டவுன் ஆகுது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். ஆப்ஷன் செல்லருக்கு தொடர்ந்து பணம் கொடுத்துட்டே இருக்கும். இதே இன்னொரு விஷயங்களையும் பார்த்துருக்கலாம். இந்த 920 ஸ்டேடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்டை கொடுத்தது. இப்போ ஏன் கொடுக்கல அப்படின்னா இதுதான் ரீசன். நம்மள மாதிரி பீப்புள்ஸும் அந்த செல்லிங்குள்ளார வந்தாச்சு, டெய்லி ஒரு எக்ஸ்பைரி வந்தாச்சு, அன்னெசரி மூவ்மெண்ட் அப் சைடோ டவுன் சைடோ இருக்கிறதுனால இன்றைக்கி வரலை. ஸோ இதை மாற்றுறதுனால ஆப்ஷன் செல்லருக்கு 100% சாதகம் தான். இங்கே நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மினிமம் கேபிட்டல் வச்சு ரன் பண்ணுற நண்பர்கள் கொஞ்சம் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதே நம்மளுடைய ஆல்கோ ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா இப்போது எவ்ரிடே ஒரு எக்ஸ்பைரி இருக்கிறதால எவ்ரிடே ஒரு எக்ஸ்பைரியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மினிமம் 6.5லேருந்து 7.5 லேக்ஸ் கேபிட்டல் வச்சுட்டு இருக்கிற நண்பர்கள் இன்றைக்கி நம்மளுடைய ஆல்கோ ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் பண்ண முடியுது. இது என்ன நடக்கும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபாய் நீங்கள் கேபிட்டல் வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ என்னன்னா இப்போ ஒரு லாட்டுக்கு நமக்கு தேவைப்பட்டது இப்போ 2 லாட் வச்சு நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ஒரு லாட்டை 6.5லேருந்து 7.5 வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை என்னென்னா கட்டாயத்தினால இப்போ என்ன பண்ணால் 2 லாட் வச்சு ரன் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க. ஸோ உங்களோட கேபிட்டலை மினிமம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ கேபிட்டல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும், நம்மளுடைய ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி சூப்பராகவே ரன் ஆகிட்டு இருக்கும். சரிங்க சார், எக்ஸ்பைரியெல்லாம் மாறுதே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு எக்ஸ்பைரி வரும்போது நான் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வீக்லி ஒரு எக்ஸ்பைரி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா எவ்ரி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே நாளில் தான் எக்ஸ்பைரி இருந்தது. அன்றைக்கி நான் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும், அன்றைக்கி நான் எப்படி பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு கொண்டு வருவோம். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 20க்கு மேலே இவங்க என்ன கிளாரிட்டி கொடுக்குறாங்க, என்ன கொண்டு வராங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஃபைன் டியூன் பண்ணி நம்ம ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வாங்கின நண்பர்களுக்கும் நம்மளுடைய ஆல்கோ வாங்கின நண்பர்களுக்கும் ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நான் உங்களுக்கு கொடுப்பேன். புதுசாக வர நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நண்பர்களே. ஸோ அது வரைக்கும் நம்ம இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி நல்ல ப்ராஃபிட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை இது வரைக்கும் வாங்காத நண்பர்கள் நம்ம ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது பொசிஷனலாக யூஸ் ஆகும். ஸோ அதுக்கும் எக்ஸ்பைரிக்கும் சம்மந்தம் கிடையாது. வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 5000 rupees 4999 ஜிபே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புறது மூலயமா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார அந்த வீடியோ சேரும் நண்பர்களே. அதே போல் இந்த ஆல்கோ ஸ்ட்ராட்டஜியை இப்போ எக்ஸ்பைரிலாம் மாற்றிட்டாங்களா, எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கிற ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி நவம்பர் 20 வரைக்கும் நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதுவும் சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்டை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கு. பார்க்காத நண்பர்கள் நம்மளுடைய யூடியூப்பில் போட்டிருக்கு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் எவ்ரி வீக்கெண்டில் கொடுக்குற நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸோட சம்மரியும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது சூப்பர் டூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் நவம்பர் 20க்கு மேலே இமீடியட்டாக அந்த வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா நியூ ஸ்ட்ராட்டஜியை நம்மளுடைய மக்களுக்கு நான் பில் பண்ணி கொடுப்பேன். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நண்பர்களே. ஸோ அதனால் நீங்கள் ஆல்கோக்குள்ளார வராமல் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போ வந்தாலுமே நம்ம மார்க்கெட்டோட அந்த நியூஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. நாம் ஆப்ஷன் செல்லர், நமக்கு சாதகமாக தான் எல்லா விஷயங்களும் அமையும். அதே போல் பணக்காரர்கள் தான் இங்கே பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுனால சும்மா கொஞ்சம் கேபிட்டல் எடுத்துகிட்டு இந்த மார்க்கெட்டில் நான் ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஒன்று வரும்பொழுதே ஆப்ஷன் செல்லராக வாங்க, ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. நானுமே ஆப்ஷன் பையிங் பண்ணுவேன். எப்போ பண்ணுவேன், எட்ஜ் பர்பஸ்க்காக நான் பை பண்ணுறேன்.
நான் ஒரு செல் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய மார்ஜின் பெனிஃபிட் எடுக்கிறதுக்காக நான் வந்து எட்ஜ் பர்பஸ்க்காக தான் பை பண்ணுறேனே தவிர என்னோட பொசிஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங் நான் பண்ணுறதும் கிடையாது. என்னோட கிளைண்ட்டுக்கு ஆப்ஷன் பையிங் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறதும் கிடையாது நண்பர்களே. ஸோ இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பெரிய பெரிய பிளேயர்களுக்கு சாதகம். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறாங்க. அதனால் நானும் ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுறேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் என்னை சார்ந்த என்னோட நண்பர்களுக்குமே அதுவும் சாதகமான விஷயம்தான். யாருக்கு இது பாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பீப்புள் ஒரு 5,000 10,000 வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற நண்பர்கள் அவங்களுமே குறிப்பாக ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணுற நண்பர்களுக்கு மட்டும்தான் இது பாதகமான விஷயம். தயவு செஞ்சு இதை நான் ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி 5,000 10,000 வச்சு ஆப்ஷன் பை பண்ணுறதை தயவு செஞ்சு ஆப்ஷன் பையிங்குள்ளார வராதிங்க. அந்த பணத்தை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மாதிரி போடுங்க. அப்படி இல்லைனா வந்து ஒரு பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேரை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்கி வைங்க. நீங்கள் யாரும் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார வராதிங்க. இல்லை சார் எனக்கு மார்க்கெட்டோட ரிஸ்க் எல்லாமே தெரியும், நான் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஆப்ஷன் செல்லிங்குள்ளார வாங்க. ஸோ நம்மளுடைய கோர்சஸ் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை 4,999 கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நம்மளோட இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளுடைய ஆல்கோ கோர்சஸை வாங்கிக்கோங்க. அப் டு November 20 வரைக்கும் 20,000 பே பண்ணால் போதும். இந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கான கோர்சஸ் ப்ளஸ் ஆல்கோ ஸ்ட்ராட்டஜியை நாம் குவான்மேலில் நாம் கோடிங் பண்ணி கொடுக்குறோம். இது அப் டு November 20 வரைக்கும் தான் இந்த ப்ரைஸ். ஆஃப்டர் November 20க்கு மேலே இவங்க என்ன சொல்கிறாங்கன்ற விஷயத்தை பொறுத்து நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். ஆல்ரெடி நீங்கள் வாங்கின நண்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான ஆஃபர் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். வாங்காத நண்பர்களுக்கு குறைஞ்சபட்சம் அது ஹையஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர இதையும் சேர்த்து தான் அங்கே ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ண போடும் அப்படிங்கிறதே நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கை நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். செபியோட ரூலால் நமக்கு எந்த பாதகமும் கிடையாது. நமக்கு எல்லாமே சாதகமான விஷயங்கள் தான் நண்பர்களே. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற MNP வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வாங்கின நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பாகட்டும், நம்மளுடைய ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி வாட்ஸ்அப் குரூப்பாகட்டும், எல்லா விஷயங்களையும் உள்ளபடியே நாம் மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நேமில் நிறைய டூப்ளிகேட் சேனல்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, டெலிகிராம் சேனல்ஸ். ஸோ அதை யாருமே பிலீவ் பண்ண வேண்டாம். நான் யாரோட அக்கௌண்ட்டுமே ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம கொடுக்குறது ஒன்லி ஃபார் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கான கோர்சஸ் ப்ளஸ் ஆல்கோ கோர்சஸ். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்பாகட்டும், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பாகட்டும் நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பேன். அதுவும் ஓப்பனாகவே நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரை நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமான விஷயம் நான் மட்டும் கால் பண்ணுங்கள். அதர்வைஸ் எந்த விஷயத்தையுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செபியோட ரூலை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கேபிட்டல் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதர்வைஸ் நமக்கு எந்த பாதகமும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன் நண்பர்களே. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வாங்காத நண்பர்கள் வாங்கி பயனடைங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.